ஆண்டவரும் அருமை இரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஆச்சரியமான நாமத்தில் தினமும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறேன். என்னுடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த நாளிலும் கூட கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லி கொண்டிருக்கிற ஒரு வார்த்தை, நீ என்னை கண்டால் உனக்கு கிடைக்கும். இதை தான் ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார். இது யாரிடத்தில் சொன்ன ஒரு வார்த்தை என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் எலிசாவை பார்த்து சொல்கிற ஒரு வார்த்தை, நீ என்னை கண்டால் உனக்கு கிடைக்கும், இல்லாவிட்டால் கிடையாது என்பதை எலிசாவிடத்தில் சொல்லுகிறான். என்ன சொல்லுகிறான் என்று சொன்னால், உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி எலிசாவிடத்தில் கேட்கிறான். எலிசா சொல்கிற ஒரு வார்த்தை, உன்னிடத்தில் உள்ள ஆவியின் வரம் எனக்கு இரட்டிப்பாய் கிடைக்க வேண்டும். இதற்கு எலியாவிடத்திலிருந்து கடந்து வருகிற வார்த்தை என்ன? நீ அரிதான காரியத்தை கேட்டாய், அரிதான காரியத்தை கேட்டது நிமித்தம் நான் எடுத்துக்கொள்ளப்படுகையில் நீ என்னை கண்டால் உனக்கு கிடைக்கும், இல்லாவிட்டால் கிடையாது என்பதை இங்கே என்ன செய்கிறான்? பதிலாக, ஆன்சராக எலியாவிடத்திலிருந்து என்ன செய்கிறது? கடந்து வருகிறது. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இதே போலதான் நம்முடைய ஆண்டவராக இருக்கிற இயேசு நம்மளை பார்த்து இன்றைக்கு திருவலம் பற்றி கொண்டிருக்கிற வார்த்தை என்னென்றால், நீ என்னை கண்டால், ஜெபத்தில் என்னை கண்டால், அதிகாலையில் என்னை கண்டால், வேதத்தில் என்னை கண்டால் உனக்கு கிடைக்கும், இல்லை என்றால் கிடைக்காது என்பதை தான் ஆண்டவர் தீர்க்கமாய் பேசுகிறார். இன்னைக்கு எத்தனை பேர் ஜெபிக்கிறவர்களாக இருக்கிறீங்க? ஜெபத்தில் தேவ பிரசன்னத்தை உணர்கிறவர்களாக காணப்படுகிறீர்களா? ஒரு கடமைக்காக 5 நிமிடம் ஜெபிக்கிறீர்களே, கடமைக்காக தேவ சமூகத்தில் அமருகிறீர்களே, கடமைக்காக சங்கீதத்தையும் நீதிமொழிகளையும் ஒரு அதிகாரத்தை வாசித்துட்டேன்னு சொல்லி திருப்தி அடைவதற்காக காணப்படுகிறீர்களே. சாது சுந்தர் சிங் சரித்திரத்தை நான் ஒரு முறை வாசிக்கும் போது அவர் இவ்வாறாய் சொல்லியிருக்கிறார். என்ன சொல்லியிருக்கிறார்? தன் அனுபவத்தை சொல்கிறார். அவ்வளவு பெரிய ஒரு தேவ மனிதரே, நான் ஜெபித்து தேவ பிரசன்னத்துக்குள் நுழைவதற்கு குறைஞ்சது 45 நிமிடம் எனக்கே என்ன செய்கிறது? எடுக்கிறது. 45 நிமிடம் நல்லா துதித்து நல்லா சோத்திரம் பண்ண பிறகுதான் அந்த தேவ பிரசன்னத்துக்குள்ளே என்னால் நுழைய முடிகிறது என்று சொல்லி தன் அனுபவத்தை சொல்லியிருக்கிறார். அப்படி என்றால் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நம்ம ஜெபம் எப்படி இருக்கிறது? ஜெபத்தில் அவளை காண முடியாததற்கு நல்லா துதித்து மணி நேரத்தை பார்க்காம, டயத்தை பார்க்காம நாம் அவருடைய சமூகத்தில் விழுந்து கிடக்கும் பொழுது அவர் அப்படியே இறங்கி வந்து நம்மளை ஆளுகை செய்வார், நம்மளை வழி நடத்துவார். ஜெபத்தில் அவரை காண முடியும். இதை தான் இன்றைக்கு பரலோகம் உங்களை பார்த்து சொல்லியிருக்கிறது. இன்றைக்கு நமக்கு கிடைக்காததற்கு எலிசா வேண்டிக் கொண்டது எலிசாக்கு கிடைச்சது. காரணம் என்ன தெரியுமா? அந்த 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரத்தில் 1வது வசனத்திலேயே கில்காலில் இருக்கிறான். கில்காலில் இருந்தாலும் சரி, அவன் சொல்கிற ஒரு வார்த்தை, நீ கில்காலில் இருந்தால் நானும் கில்காலில் இருப்பேன் என்பதாக சொல்லுகிறார். நன்றாய் பாருங்கள், நீங்கள் எங்கே போனாலும் எலிசாவே நீ என்ன சொன்னால் எலிசாவுடைய வார்த்தை எங்கே கவனிக்க முடிகிறது? எலியா எங்கே போனாலும் எலியாவுக்கு பின்னாலே எலிசா என்ன செய்து கொண்டிருந்தார்? நடந்து கொண்டே இருந்தார். ஏனென்றால் இவர்கள் 2 பேருக்கும் தெரியும், எலிசாவும் தீர்க்கதரிசி, எலியாவும் தீர்க்கதரிசி. எலியாவுக்கு இதுதான் கடைசி நாள், இந்த நாளில் சுழல் காற்றினாலே பரலோகத்திற்கு என்னை எடுத்துக்கொள்வார் என்று சொல்லி எலியாவுக்கும் தெரியும், எலிசாவுக்கும் தெரியும். இந்த அனுபவம் இருந்ததுனால தான் எப்படியாவது அவரிடத்தில் உள்ள ஆவியின் வரத்தை நான் ரெட்டிப்பாய் பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லி பின்னாலே கில்கால், அதற்கடுத்து எங்கே போகிறார் என்று சொல்லி நம்ம பார்ப்போம் என்றெல்லாம், பெத்தேல் மட்டும் போகிறேன், நீங்கள் இரு அப்படின்னு சொன்னால், இல்லை பெத்தேலுக்கு போனால் பெத்தேலுக்கு நான் வருகிறேன். அது மாத்திரமல்ல, பெத்தேலிருந்து நான் எரியோவுக்கு போகிறேன், நீ இந்த பெத்தேலில் இரு. இல்லை நீ எரியோவுக்கு போனால் எரியோவுக்கு நான் வருவேன். 4வது ஒரு அனுபவம், நான் யோர்தான் வரைக்கும் போகிறேன், யோர்தானுக்கு போனாலும் அங்கேயும் நான் வருவேன் என்று சொல்லி எலியா என்ன சொன்னால் எலியாவை பின்தொடர்ந்தே எலிசா போய் கொண்டிருக்கிறான். இந்த அனுபவத்தில் தான் இவனை ஒன்றுமே செய்ய முடியாது போலுக்கு, இவனை எப்படியாவது கட் பண்ணிடலான்னு நினச்சா கூட கட் பண்ண முடியலையே என்று சொல்லி தான் உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்கிறார். ஆவியின் வரம் எனக்கு இரட்டிப்பாய் வேண்டும் என்று கேட்கிறார். கேட்ட
காரணத்தின்படியே, கேட்ட விண்ணப்பத்தின்படியே நீ என்னை எடுத்துக்கொண்டால், நீ எடுத்துக்கொள்கையில் நீ என்னை கண்டால் உனக்கு கிடைக்கும் என்று சொன்ன வார்த்தையின்படி இவன் பரலோகத்திற்கு எலியா எடுத்துக்கொள்ளப்படுகையில் எலிசா பார்க்கிறான். பார்க்கும் பொழுது அவனுக்குள் இருந்தது சால்வை கீழே விழுகிறது. அந்த சால்வை எடுத்துக்கொள்கிறான். சால்வையை வைத்து என்ன செய்கிறான்? யோர்தானை அடிக்கிறான். யோர்தான் ரெண்டாக என்ன செய்கிறது? பிரிகிறது. அங்கே இருக்கிற எரிகோல் இருக்கிற தீர்க்க தரிசன புத்திரர்களெல்லாம் சொல்கிறார்கள், எலியாவுக்குள் இருந்த ஆவி எலிசாவுக்குள் இறங்கினதை கண்டோம் என்று எலிசாவிடத்தில் வந்து தரை மட்டும் குனிந்து வணங்கினார்கள் என்று என்ன செய்கிறோம்? பார்க்கிறோம். அப்படி என்றால் நாம் கேட்டுக்கொண்டது, நாம் வெறுமினது, நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் அமர்ந்திருந்தது கிடைக்க வேண்டும் என்றால் அவரை ஒவ்வொரு நாளும் பார்க்கணும். தினமும் அவரை பார்க்கணும். அவருடைய பிரசன்னத்தை பார்க்கணும். பிரசன்னத்தை அனுபவிக்கணும். இதை நீங்கள் செய்வீர்கள் என்றால் நீங்கள் கேட்டுக்கொண்டதை என் ஆண்டவர் தந்து உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போம். சர்வ வல்லமையுள்ள தெய்வமே, அருமை தகப்பனை, இந்த வார்த்தையின்படியே பிள்ளைகள் வாழ்ந்திருக்க, சுகித்திருக்க, நன்மை அனுபவிக்க உதவி செய்யும். இயேசு ரட்சக நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ ஆல்.